இதுல சில அப்சர்வேஷன்ஸ் அவங்க வெளிப்படுத்தி வர்றாங்க நீதியரசர்கள். அதை பார்க்குறோம். பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்றுறது அரசுடைய கடமை, அரசு அமைப்புகளுக்கு பாதுகாப்பு சார்ந்த பொறுப்பு கடமை எல்லாம் இருக்கு அப்படின்னு. இந்த அப்சர்வேஷன்ஸ் பற்றியும் இதோடைய பின்னணி பற்றியும் சொல்லுங்க. அதாவது அந்த நீதியரசர்கள் என்னன்னா, பொதுமக்கள் கூடுறாங்க. ஒரு பொதுமக்கள் 100க்கு மேற்பட்டவங்க கூடிட்டாங்களே, அரசு தரப்பு தான். அந்த பொதுமக்கள் ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துல இருந்தா கூட அவருக்கான பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அரசு தான் கொடுக்கணும். அவர் எதுக்காக கூடுறாரு, எதுக்காக நடந்து போறாரு அப்படின்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அரசு தரப்பு இதுல வந்து உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கணும், பொதுமக்களோட உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கணும். இறந்தவங்க அனைவரும் வந்து பொதுமக்கள். அதனால வந்து பொதுமக்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கான உறுதியை அரசும், அரசின் பாதுகாப்பு துறை, பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு அமைப்புனா அது சம்பந்தமான அனைத்து துறைகள், அதாவது வருவாய்த்துறை, முக்கியமா காவல்துறை, அது தொடர்பான துறைகள் எல்லாமே இதுல வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பெர்மிஷன் இவ்வளவு பேருக்கு கொடுக்கும் போதே அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வாங்க சொல்லுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல வாங்கன்னு. அவங்க பூராமே இதை உறுதிப்படுத்தி இருக்கணும் அப்படின்றத மீண்டும் தெளிவுபடுத்துறாங்க. அவங்க இதெல்லாம் செஞ்சீங்களா, இது மூலமா தான் வந்துச்சா, இல்ல நீங்க ஏனோ தானோன்னு பெர்மிஷனை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்கற சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அது போல தற்போதைய அப்டேட் ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 தரப்புமே சேர்த்திருக்காங்க. சேர்த்து அவங்க 2 வாரத்துல பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இழப்பீடு கேஸ்லயும் இவங்களை பதிலளிக்க சொல்லியிருந்தாங்க. நான் பதிலளிக்கிறதுக்கு இவங்களை மென்ஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இவங்களை ஏதாவது சேர்த்திருப்பாங்க. இவங்க வந்து 2 வாரத்துல இது எதுக்கான, நாங்க எதுக்காக இந்த இதெல்லாம் செஞ்சோம், நாங்க வந்து இல்லாட்டையும் இருக்கவங்ககிட்ட நாங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டோம், நீங்க கேட்ட மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வாங்கிட்டோம், நீங்க கேட்ட மாதிரி எல்லா வேலையும் நாங்க முடிச்சுதான் இந்த இதை எடுத்தோம், இந்த இதை கையிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு இதுல. அது முடிஞ்சோன்னதான் என்னன்னு தெரிய வரும் சார். ஓகே, நீங்க தினந்தோறும் மதுரை பெஞ்சில் வர கேசஸ் எல்லாம் பாக்குறவங்க, எங்க ப்ரொசீஜர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வழக்கை எங்களை போல பொதுமக்கள்லாம் இன்னைக்கு தான் உற்று கவனிக்கிறோம். 7 வழக்குகள், ஒன்னொன்னுடைய பிரேயரும் ஒன்னொன்னு. இது எப்படி அடுத்து ஒவ்வொரு பிரேயரா விசாரிப்பாங்களா, அதன் மீது வாத பிரதிவாதங்களை கேட்டு அடுத்தடுத்த பிரேயர்ஸுக்கு போவாங்களா, எப்படி நகரும் விசாரணை? அதாவது சார், ஒவ்வொரு வழக்கு ஒரு 7 வழக்குன்னு நம்ம சொல்றோம். இப்படி வழக்குகள் தான் இப்படி உற்று கவனிக்கப்படுது, மற்ற வழக்குகள்லாம் உற்று கவனிக்கப்படாது. ஆனா இந்த வழக்கு வந்து உள்ள விசாரணைக்கு வரும்போது இதுவுமே வந்து எல்லா வழக்குகளை போல தான் எடுப்பாங்க. எடுத்த உடனே அந்த 7 சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுமே அதை ஆஜராயிருவாங்க. நாங்க இதுக்கு அதாவது ரெஸ்பாண்டன்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆஜராயிருவாரு. அவரோட வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அதுல வந்து சிபிஐ பிரேயர், இப்ப குறிப்பா இந்த இதுல கேட்டோம்னா வந்து இதுல வந்து இந்த மதுரையை சேர்ந்த ரமேஷ், கே ரமேஷ்ன்றவர் முதலாவதா அவரோட இதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, முன்ஜாமீன், அதாவது இதுல வந்து இந்த சிபிஐ விசாரணை கொடுக்கணும் எங்களுக்கு, அது போக இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்கிறாரு. இதை கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு இதே மாதிரி யாராவது இழப்பீடு கேட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட அட்வொகேட்டும் அதுல இன்க்ளூட் ஆகி பேசிடுவாரு. எனக்கும் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து கட்சிக்காரவங்கிட்ட வெளியே இழப்பீடு வாங்கி கொடுக்கணும், ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து யார் யார் இதுல அதேபடி பார்த்தோம்னாலே மொத்தம் 7 வழக்குகள் போட்டிருக்காங்க. 7 வழக்குகளும் பார்த்தோம்னா தங்கம்ன்ற ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதுல அரசியல் கட்சிகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடு போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறதுக்கு கூட்டம் அதிகமாயிருச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பிரபாகர பாண்டியன்றவர் நெல்லை மாவட்டத்துக்குள்ள நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதியை வழங்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் எம்எல் ரவின்ற ஒரு வழக்கு போட்டிருக்காரு, ஜிஎஸ் மணி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த கதிரேஷ் என்ற ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அவர் தான் அவரை வந்து மிரட்டி இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு அவருடைய வழக்கறிஞர். இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி போய் இவர் வீட்டுல போய் தாவேகாவோட நிர்வாகி ஒரு பேர் மிரட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் அதை மென்ஷன் பண்றாரு. அவர் ஏற்கனவே ஆன்லைன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வேற நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த வழக்குகள் விசாரிக்கும் போது ஒன்னொன்னா சேர்ந்துரும். அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் முடிஞ்சிருச்சா? NR இளங்கோ அதுக்கான அவசியம் இல்லை, முகாந்திரம் இல்லை அப்படின்னு அரசு தரப்புல வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீதியரசர்கள் அதை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணிருக்கிறாங்களா? அது தொடர்பான இன்னைக்கு ஏதாவது உத்தரவுகள் எதிர்பார்க்கலாமா, இல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமா? சிபிஐ விசாரணை தேவைன்னு கொடுத்தவர் மதுரையை சேர்ந்த அந்த ரமேஷ்ன்றவர். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 பேரோட இதுல வந்து பிரேயர்ல வந்து அது இருக்கு. அதனால எடுத்த உடனே மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னா அந்த நேரத்துல கமெண்ட் எதுவும் இல்ல. ஏன்னா இந்த இழப்பீடு கேஸுக்கு போயிட்டாங்க டக்குன்னு. இந்த இழப்பீடு சம்பந்தமான கேஸ், அந்த அனுமதியை எப்படி கொடுத்தீங்க நீங்க,
முதல் இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமேட்டு விசாரணைக்கு போவோன்ற மாதிரி மைண்ட் செட்ல அவங்க அங்க போயிட்டாங்க. அது போக இப்ப சிபிஐ விசாரணை தேவைன்னு வரும்போது தேவையா இல்லையா அப்படின்னு வரும்போது தான் அவங்களோட இது கிடைக்கும். ஆனா வந்து இப்போதைக்கு அது சம்பந்தமா எந்தவித இதுவுமே போகல. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த நம்ம சீனியர் அட்வொகேட் நேரில் ஆஜரான உடனே அதை சொன்னாரு. இதுக்கு வந்து மாநில போலீஸே வந்து சரியான அவரோட வாதத்தின் பொருளை எடுத்து பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். அதாவது மாநில போலீஸ் வந்து சரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல எதுக்கு சிபிஐ விசாரணை அப்படின்னு மாநில அரசின் தரப்புல எப்பயுமே அவங்க சொல்றது அது நடைமுறைப்படி. இந்த வழக்குலையும் அதே மாதிரி, ஏன்னா அவங்க விசாரணை சரியில்லைன்னு சொல்லி சிபிஐக்கு மாத்துறது அது வந்து ஏதாவது ஒரு பெரிய இது நடந்தாதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதை அவர் ஒரு இதா எடுத்துக்கிறல, யாரு ஜட்ஜஸ் எடுத்துக்கிறல, அடுத்தடுத்ததுக்கு போயிட்டாங்க, நகர்ந்து போயிட்டாங்க. இது வந்து இனிமே அதுல ஆர்டர் போடும்போது தான் அதுக்கான கமெண்ட்ஸை சொல்லுவாங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.